சம் பார்த்துட்டு இருக்கோம். 6 bells commence tolling together and toll of the intervals are 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. ஓகேவா? in 1 hour how many times do they toll togetherன்னு கேட்டிருக்காங்க. 6 மணிகள் வந்து ஒன்றாக ஒலிக்க தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி ஒலிக்கும் இடைவெளிகள் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12 நொடி, அதாவது செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மணி நேரத்தில் எத்தனை டைம் இந்த மாதிரி ஒன்றா ஒலிக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒன்றா ஒலிக்குன்னாவே டுகெதர் அப்படின்னாவே எல்சியம் கண்டுபிடிக்கும். அப்போ எதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும்? 2, 4, 6, 8, 10, 12 இதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6ன்னு வரும். ஓகேவா? திரும்ப 2 டேபிள் போட்டிங்கன்னா 1, 1, 3, 2, 5, 3ன்னு வருது. ஓகேவா? திரும்ப 3 டேபிள் போடலாம். 1, 1, 1, 2, 5, 1ன்னு வரும். திரும்ப 2 டேபிள் போட்டிங்கன்னா 1, 1, 1, 1, 5, 1ன்னு வருது. அப்புறம் லாஸ்ட்டாக 5 டேபிளில் போட்டால் எல்லாமே 1, 1 வரும். அப்போ எல்சிஎம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை 2 இருக்குது? 3 2s இருக்குது. அப்போது 2 2s are 4, 4 2s are 8, 8, 3, 5 கரெக்டாக? அப்போது 8 5s are 40, 40 into 3 வந்து 120ன்னு வருது. ஓகேவா? 120 செகண்ட்ஸ், அதை மறந்துடக்கூடாது. 120 செகண்ட்ஸில் ஆன்சர் வந்திருக்கு. ஏன்னா அவங்க செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து 120 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை ஒன்றா ஒலிக்கும். ஆனால் மொத்தம் 1 மணி நேரத்தில் கேட்டிருக்காங்க. 1 மணி நேரத்தை நம்ம செகண்ட்ஸில் மாற்றிக்கணும். 1 மணி நேரம் நம்மளுக்கு தெரியும் 60 மினிட்ஸு. ஸோ இதையும் செகண்ட்ஸில் மாற்றிக்கணும். அப்போ தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். அதுவும் செகண்ட்ஸில் மாற்றினா தான் டிவைட் பண்ண முடியும். மினிட்ஸை மாற்றினோம் திரும்ப 60 செகண்ட்ஸு. ஓகேவா? இப்போ 1 ஹவரில் எத்தனைன்னு நம்ம டிவைட் பண்ணால் தெரிஞ்சிடும். டிவைட் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸு, இதை பண்ணிங்கன்னா 13 வருது. 30 செகண்ட்ஸுன்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 6 மணிக்கு எல்லாம் ஒன்றா ஒலிக்க தொடங்குதா? அப்போ ஒரு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்கும் ஒரு தடவை ஒலிக்குது. ஓகேவா? அப்போ 31 வரும் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் பார்த்திங்கன்னா 31.